என்ன திருன்னு முழிக்கிற? வந்த வேகத்துக்கு நான் அடிப்பேன்னு நினைச்சேன். 3வது ஹோக்காக என் தாத்தானு தெரிஞ்சது இப்ப உனக்கு நடுங்குது இல்ல? நீ யாருடைய பேரனாக இருந்தா எனக்கு என்ன? இந்த வாங்கிக்க. கேட்ரானா என்ன? இந்த கேட்டோ நான் கேட்ரான்னு சொன்னேன். அதாவது தலைவரே, இப்ப நீங்க சக்ரான்னு சொல்ல வந்தீங்களா? கேள்வி கேட்காத. உண்மையான நிஞ்சாஸ் கேட்ரான்னு தான் சொல்லுவாங்க. சாகுரா வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. எப்ப ஆரம்பிக்க போறாங்கன்னே தெரியல. அவ என்ன பார்த்து சிரிக்கிறா. இரு, எங்க ஓடுற நீ? ஹாய் சாகுரா, எப்படி இருக்க? மாட்டீங்களா? என்ன மன்னிச்சிருங்க சென்சே. என் பேச்ச கேட்காம அவன் தான் இப்படி பண்ணிட்டான். நான் என்னைக்குமே இப்படி எல்லாம் பண்ணவே மாட்டேன். கரெக்டா மண்டையில விழுந்துச்சு. சக்குரா ஹருனோ, எனக்கு என்ன பிடிக்கும்னா, அதாவது எனக்கு பிடிச்ச ஆள் யாருன்னா, என்னோட கனவுகள் என்னன்னா. அப்படின்னா உனக்கு பிடிக்காதது என்ன? நாருட்டோ தான். காலை வணக்கம். முதல் நாள் பயிற்சிக்கு எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? லேட்டா வந்திருக்கீங்க. வரும்போது கருப்பு பூனை ஒண்ணு கிராஸ் ஆயிடுச்சு. அதனால வேற பாதையில வந்தா லேட் ஆயிடுச்சு. தப்பிக்க முடியாது. நம்ம கிராமத்தோட ரகசிய பிங்கர் ஜூட்சு. 1000 வருஷத்துக்கான அழிவு இது. நான் தண்ணிக்குள்ள இருந்து அட்டாக் பண்ண போறேன். கம் ஆன். சாகுரா, சாஸ்கேவோட தலை மட்டும் தனியா இருக்கு, இருந்தாலும் பேசுறான். உங்களை நினைச்சா பெருமையா இருக்கு. அந்த ஜோக்கருங்களால பெரிய பிரச்சனை வரும்னு எனக்கு தோணவே இல்ல. இருந்தாலும் ரிப்போர்ட் பண்றது நல்லதாச்சுன்னு நான் சொன்னேன். அந்த கிறுக்கனுங்களை பார்த்து ஏமாந்து போற அளவுக்கு எந்த ஒரு கிறுக்கனும் நம்ம ஊர்ல கிடையாது. கம் ஆன் गाइस சென்சை, இந்த ஒரே ஒரு தடவை கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்ன காரா, உன்னையே கேரா ஒரு அளவுக்கு தாக்கி இருக்கான். அந்த பையனை தேடி நம்மளோட டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவனுக்கு எதுவும் தெரிய வாய்ப்பே இல்ல. ஆனா அவன்கிட்ட பேசாம நாம எப்படி முடிவெடுக்கிறது? முட்டாள் மாதிரி பேசாத. அவகிட்ட ஏற்கனவே நிறைய பேசிட்டேன். ஏன்னா அந்த பையனே நீதான். அதோங்க மலாந்து கிடக்குறாரே, அவர்தான். அவருக்கு என்ன ஆச்சு? ஹைப்போதர்மியா மாதிரி இருக்கு. இப்போ என்னது? இவரை நீ ஏற்கனவே சந்திச்சிருக்கியா? பேருதான் வினோதமா இருக்கு. அது அவரோட பேரு கிடையாது முட்டாளே. நம்ம உடம்போட உஷ்ணம் குறையும் போது இது எதுக்கு உன்கிட்ட தான் சொல்லிக்கிட்டேன். ஆமா, ஹைப்போதெர்மியா தான் அவரோட பேர். அப்படியே வச்சுக்கோ. உன்னோட மூக்கும் ஹினாட்டாவோட கண்களும் இந்த மிஷனுக்கு ரொம்ப அவசியம். அப்புறம் நருட்டோ சும்மா வெட்டியாதான் இருக்கான். உங்களுடைய உத்தேசம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா பாட்டி? அப்படின்னா எனக்கு எந்த தனித்திறமையும் இல்லன்னு சொல்ல வரீங்களா? அதை என் வாயால நான் சொல்லணுமா? என்ன மன்னிச்சிரு. இந்த மாதிரி பாவமா முகத்தை வச்சுக்கிட்டு அழுதுட்டு இருந்தாலும் வேலைக்கு ஆகாது. நருட்டோ வேணா அதுக்கெல்லாம் ஏமாந்து போவான். நான் உன்னை அடிக்கதான் போறேன். இவனுங்களா லீஃப் வில்லேஜ் ஆள போறான் அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த கொஞ்சம் டீ குடி. ஓ, நீ என்னன்னு பாக்குறதுக்கு தான் வந்தியா? இத நீ முதல்ல சொல்லிருந்தீனா என்கிட்ட டம் டிம்னு அடி வாங்காமையாவது இருந்திருப்பியா? பேசுறதுக்கு முன்னாடி தான் வாய் அடிச்சு நொறுக்கிட்டிய. நடுவுல இருக்கிற சவுத்த கூட நீ பார்க்கல தெரியும். அப்படின்னா கொஞ்ச நேரம் வாங்க வெளியே. ஹாய் சிக்கரா, எப்படி இருக்கீங்க?
ஒரு அழகான இளவரசி, அப்புறம் அவங்கள பாத்துக்கிறதுக்கு 2 நிஞ்சா பாடி கார்ட்ஸ். ஆனா அந்த 2 பேரும் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு போடாத சண்டையே கிடையாது. இப்பவும் அதே மாதிரி இருக்காங்களான்னு தெரியல. உங்க கற்பனைக்கு ஒரு எல்லையே இல்லையா? ஹினாட்டா, உனக்கு ஒன்னும் ஆகலல்ல? மயங்கிட்டாலே. ஓகே, நான் ஒரு ஐடியா கொடுக்கறேன். முதல்ல எங்க கை தகவத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீ மயங்குவியான், சரியா? நிம்மதியா பயிற்சி பண்ணலான்னு பார்த்தா இங்க இவன் இருக்கான். ஒரு நெஞ்சாவா நம்மள எல்லாரும் மறந்துட்டாங்களோன்னு தோணுது. அப்படி சொல்லாத, நெஞ்சமெல்லாம் புண்ணா இருக்கு. ஒரு ஐடியா. உண்மையான ஹினாட்டாக்கு பதில் தெரிஞ்ச ஒரு கேள்வியை நான் உங்க 2 பேர்கிட்டயும் கேட்க போறேன். ஆல்ரைட், ஹினாட்டாவுடைய அப்பா பேரு என்னன்னு உங்களால சொல்ல முடியுமா? இது ஈஸியான கேள்வி. ஆனா இந்த கேள்விக்கு எனக்கே பதில் தெரியாது. அதெல்லாம் சரிதான். ஆனா டெலிவரி நெஞ்சானா என்னன்னு சொல்லுங்க. முக்கியமான பார்சல்ஸையும் டாக்குமெண்ட்ஸையும் கொண்டு போய் சேர்க்கறது தான் எங்களோட வேலை. இதுக்காக நாங்க எங்களோட உயிரையே பணைய வைக்கிறோம். அப்ப போஸ்ட்மேன் தானே? எங்கப்பா, இந்த யோசனை எனக்கு தோணலையே. இது ஒருவேளை 9 அடி வளர்ந்து பயங்கரமாக இருந்தா நான் எப்படி இதை சமாளிக்க முடியும்? அடேங்கப்பா, ஒரு பேச்சுக்கு சொன்னதுக்கு எல்லாரும் பயந்து ஓடிட்டீங்க.